உணவகங்களில் வர மாதிரியே அருமையான நான். இந்த நான் ரொட்டிக்கு மாவு பிசைறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த மாவை நல்லா பிசைஞ்சு சரியானபடி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய நான்லாம் ரொம்பவே அருமையாக மெத்தென்று உணவகங்களில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா விரிஞ்சு நல்லா வரும். அது எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்கோம்னா வேறு பதிவுகளில் வெளியிட்டிருக்கோம் இந்த ஈஸ்ட் தன்மையை பற்றி மற்றும் இது வந்து எப்படி புளிக்க வைக்கிறது அப்படின்றத. அதில் ஒரு முக்கியமான தேவை என்னென்னா பாலின் தன்மை வந்து ரொம்ப வெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ந்து இருக்கக்கூடாது. குளிர்ந்து இருந்ததுன்னா இதில் போடக்கூடிய இந்த ஈஸ்ட் அப்படின்றது வந்து மேலே எழும்பி வரவே வராது. ரொம்ப சூடாக இருந்தால் அதில் அப்படியே இறந்து போயிடும். அதனால என்ன பண்ணணும்னா வெதுப்பாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு வெதுப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இந்த ஈஸ்ட் இதில் போட்டுட்டு கலந்து கொடுக்கணும். இது மேலே எழும்புறதுக்கு இந்த வெதுப்பு தன்மையை தவிர என்ன உதவ போகுதுன்னா இனிப்பு சேர்க்கறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இப்போது சர்க்கரையை சேர்த்துட்டோம். இதை இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அடுத்தது நம்ம எடுத்துருக்கிற மாவின் அளவு நல்லா சரியாக கவனத்தில் வச்சுக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கான மாவு எடுத்துருக்குறோம். இப்போது இந்த நான்கு தேவையான அளவு உப்பை மாவில் போட்டுடலாம். இப்போ உப்பு கொஞ்சம் கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் சிறிதளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். ரொம்ப குறைவான அளவு தான் எண்ணெய் உபயோகப்படுத்துகிறோம். நம்ம எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த ஈஸ்ட் வந்து எழும்பி வந்திருக்கிறது தெரியுதுங்களா? புளிச்சு மேலே எழும்பி வந்திருக்கு. இந்த மாதிரி பொங்கி இது மேலே எழும்பி வந்துடுச்சுன்னா நம்மளுடைய ஈஸ்ட் வந்து சரியான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எழும்பினா தான் பக்குவத்தில் இருக்குதுன்னு நம்ம உணர்ந்துக்கணும். அப்படி இல்லாமல் நாம் ஈஸ்ட்டை போட்டுட்டோம்னா சில சமயம் சில ஈஸ்ட்டுகள் இறந்தே இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய மாவு சரியாக வராது. அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால் முதலையே இந்த மாதிரி செய்து பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை மாவில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த மாவை வந்து இதே மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கிறது நல்லது. அப்படி சில பேருக்கு அதில் சில மனம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஏதாவது அதில் மனம் வேணும்னு நினச்சோன்னா அந்த மனத்துக்கான பொருட்களை இப்போ சேர்த்துக்கலாம். அதாவது துளசியின் குடும்பத்தை சேர்ந்த பேசில் அப்படின்னு சொல்லக்கூடிய இலைகளை சேர்த்துக்கலாம். அல்லது கொஞ்சோண்டு பூண்டை நல்லா இது பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து கார்லிக் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி அது மாதிரி எதாவது சேர்த்து இந்த நானில் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு நானின் மனம் வந்து இந்த இதையும் சேர்த்தே வர்றதுனால கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்மளுடைய மாவு முழுவதுமாக தயாராகிடுச்சு. இப்போ இதை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ லேசாக கைகளில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை வந்து இது கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும் நம்மளுக்கு, அப்போ தான் நல்லா வரும். அதனால் கொஞ்சம் தளர்வான இந்த நிலையிலேயே பார்த்தீங்களா அழகாக வந்திருக்கு இல்லைங்களா? இந்த மாவை இந்த மாதிரி ஒரு பந்து மாதிரி வச்சுட்டு மேலே எண்ணெய் தடவி ஒரு மணி நேரம் மூடி வச்சிடலாம். நம்மளுடைய வெளியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து
இந்த மாவு மேலே எழும்புற நேரம் வந்து வரும். பொதுவாக 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளார இந்த மாவு வந்து மேலே எழும்பி வந்துடணும். ரொம்ப வெயில் இருந்தால் தான் அது இன்னும் கூட சீக்கிரமாக வந்துடும். அல்லது ரொம்ப குளிர்வாக இருந்ததுன்னா எடுக்கிறதுக்கு மேலே எழும்புறதுக்கு கொஞ்சம் கூட சமயமாகும். அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கலாம். 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி 1.5 மணி நேரத்துக்குள்ளார நிச்சயமாக மேலே எழும்பிடும். இதை நான் வந்து ஒரு வெதுப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வைக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே வெதுப்பாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்க போகிறோம். ஏன்னா இங்கே குளிர் பிரதேசத்தினால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே வைக்க போகிறோம். வெப்பநிலை வந்து இங்கே கொஞ்சம் மிதமாக இருக்கிறது வந்து அவன் தான், அதுக்குள்ளார இதை வைக்க போகிறேன். ஆனால் அதை வந்து நம்ம ஆன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதில் நம்மளுக்கு உண்மையான சூடு தேவையில்லை, வெறும் வெதுப்பு தன்மை தான் வேணும். அதனால இதை நான் சும்மா அந்த இடத்துல வைக்க போகிறேன். இப்போது நம்ம முன்னே சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பாருங்கள் எவ்வளோ அருமையாக புளிச்சு மேலே எழும்பியிருக்கு. இப்போ நம்ம இதை மீண்டும் சிறிது பிசைந்து கொடுத்து கொண்டு வருவோம். பாருங்கள், நீங்கள் இப்படி பார்த்தாலே தெரியறது இல்லையா? ரொம்பவே அழகான இந்த நான் மாவு தயாராக இருக்குது. இப்போ நம்ம இந்த நானை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லேசாக மாவு போட்டுட்டோம். இப்போ இது நம்ம உணவகங்களில் சாப்பிடும் பொழுது வட்ட வடிவத்தில் சாப்பிட்றதில்ல. அதனால் நிறைய பேருக்கு வட்டமாக போட்டாலும் அது நான் அப்படின்னு மனசில் பதிய மாட்டேன்து. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு பிடித்த மாதிரியே நீள் வடிவம் எப்படி வரும்னு காமிக்கலாம். இப்போது நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேணும்னா இப்படி நீள் வடிவமாக இதை தேய்ச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய நான் தயார். இந்த மாதிரி ஒரு 2 நான் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நான் பண்ணுறதுக்கான தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். இது சாதாரண நம்ம தோசை போடுறதுக்கு உபயோகப்படுத்துகிற தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி, அல்லது இரும்பு தோசைக்கல் உபயோகப்படுத்துனீங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இரும்பு தோசைக்கல் உபயோகப்படுத்துகிறேன். இப்போ நம்ம நீள் வாக்கில் தேய்ச்சி வச்ச இந்த நானில் லேசாக கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். கல் நல்ல சூடாக இருக்கணும். அது இதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான குறிப்பு. ஏன்னா சூடாக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த நான் உடனே பொங்கி மேலே வரும். அது உடனே வந்தால் தான் அந்த சுவையும் இருக்கும், இல்லைன்னா கரிஞ்சு போன மாதிரி வந்துடும். இப்போது இங்கே பார்த்தீங்களா, அங்கங்கே சின்னதாக கொப்பளங்கள் பொங்கிட்டு இருக்கு. இது சரியான அறிகுறி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே திருப்ப போகிறோம். திருப்பும் பொழுது கவலைப்படாதீங்க, விழுந்துடுச்சுனாலும் பரவாயில்ல, இது மாதிரி ஒரு இடுக்கி வச்சு அதை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி பண்ணுறது வந்து பொதுவாக எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு தந்தூரி உடைய தன்மை வரணும். அதாவது கல்லை வந்து அப்படியே சூட வச்சு அந்த கனல்லையே அதை வேக வைப்பாங்க. அதுக்கு தான் அந்த நான் வந்து அதுக்குள்ளே போட்டு எடுக்கிறது. அப்படி இல்லைன்னா நாம் நம்மளுடைய தோசைக்கல்லை இதே மாதிரி திருப்பி போட்டு நல்லா வெண்ணெயை தடவி அருமையாக நம்மளுடைய நானை தயார் பண்ணிக்கலாம். இதில் 2 விதமும் பார்க்கலாம். இது வந்து நம்ம திருப்பி போட்டு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், சுவையான நான் தயார். அடுத்ததாக நம்ம அப்படியே நம்ம பண்ணலாம். அதுக்கு நம்ம எந்த விதமான தண்ணீரையும் போட வேண்டாம். பார்த்தீங்களா, நான் அழகாக மேலே எழும்பி வந்தது. இரும்பு கல்லை உபயோகப்படுத்தும் பொழுது இது போன்ற கருப்பு கரிஞ்ச போன்ற ஒரு பக்குவம் நம்மளுக்கு கிடைக்கும்.
ஆக நான் வந்து உணவகங்களில் சாப்பிட்ற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும் இது. சுவையான நம்மளுடைய நான் தயார். என்ன நண்பர்களே, எவ்வளவு சுலபமாக அதே நேரத்தில் சுவையாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக மெத்துன்னு உணவகங்களில் வர மாதிரி நம்மளுடைய நான் தயார் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இந்த நானை தயார் பண்ணி நீங்களும் உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.